Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சிறில். இன்னைக்கு வந்து நான் இந்தியாவுக்கு கொண்டு போனேன் லக்கேஜ். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பழைய வீடியோவில் நான் ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் வர்றத வீடியோ போட்டிருப்பேன். பட் நான் போனதை நான் வீடியோ போடல, ஏன்னா ஒரே பரபரப்பு, ஒரே ஹரி, லக்கேஜ் நிறைய எங்களுக்கு வேற. எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்து வெளியே வச்சுட்டேங்க ஒன் டே பிஃபோரு. இங்கே வீட்டில் இருக்கிற மதர்நிலா செடி பிளான்ட்டு கூட நான் எடுத்துகிட்டு போனேன், அங்கே போய் வைக்கணும்னு எனக்கு ஆசை. மீதியெல்லாம் வந்து எல்லாமே லக்கேஜ் ஃபார் தட் ஹவுஸு. ஒரே ஒரு கிஃப்ட்டு பெட்டி வெளியே வச்சுருக்கேன். ஒரு பஸ்ஸு வந்துச்சு, ஒரு மினி பஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லக்கேஜை. டாக்ஸிலெலாம் போட முடியல ஏர்போர்ட்டுக்கு போகும்போது. ஸோ வந்து அரவுண்ட் 160 to 70 kg ஆஃப் வெயிட் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் இங்கேருந்து போகும்போது. ஏன்னா வந்து அங்கே நான் சொல்லியிருப்பேன் என் மாமியார் வீடு இப்போதைக்கு காலியாக இருக்குன்னு. லாஸ்ட் இயர் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கே போய் க்ளீன் எல்லாம் பண்ணிட்டு வந்தது. இந்த இயர் போனது கூடங்க பயங்கர க்ளீனிங் நிறைய. லாஸ்ட் இயரை விட இந்த வாட்டி அதிகமாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். என் பிரதர் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். பார்த்தா முடியலங்க. வீட்டில் போனோன்னா தலையெல்லாம் சுற்றிடுச்சு, அவ்வளோ டஸ்ட்டு. என் பையன் போகும்போதே சொன்னான், எனக்கு ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது மாமி, ஏன்னா லாஸ்ட் இயரும் ஒரு க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய டஸ்ட் கொண்டு வந்துட்டோம் அந்த வீட்டில். ஸோ எனக்கும் அவ்வளோ பிடிக்காது, பட் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. நான் தான் க்ளீன் பண்ணணும் அங்கே போயிட்டு. ஸோ வந்து நான் இந்த வாட்டி போகிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிடலாம் எல்லாம்னு நினச்சாக்கா வந்து அது முடியல. ஸோ அந்த மேலே சட்ஜா ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் கீழே பேப்பரெல்லாம் போட்டுட்டு பிஓபி இப்போ ஒடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு சின்ன நாய்ஸ் விட்டுட்டேன் நான். இட்ஸ் லைக் ஹெல் லாட் ஆஃப் நாய்ஸ். அப்புறம் அந்த சட்ஜாவெல்லாம் எடுத்துட்டு அது கீழே கொட்டம் பாருங்கள் அந்த சிமெண்டெல்லாம். அப்போ வந்து கீழே ஃப்ளோரிங் ஏதாவது ஆகிடுமோ அந்த தரை அப்படின்றதுனால அந்த கடப்பா கீழே போட்டிருக்குது. அந்த பிஓபி மாதிரி ஒன்று பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கீழே கொட்டி வைக்கிறாங்க அங்கே கொட்டுற இடத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பிங்களெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது கட் பண்ணி எடுக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய வேலைங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 3.5 weeks ஆஃப் ஜாப் ஆகிடுச்சு இந்த மொத்தமாக. நான் போகிறதுக்கு முன்னாடி இது செஞ்சுட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, சிமெண்ட் பீஸை அதுக்கு பூசி வச்சுட்டு அது வந்து காயறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிச்சன் இருக்குது பாருங்கள், இந்த வாலை ஓப்பன் பண்ணணுன்னு டிசைட் பண்ணிட்டேன் நான். இது வந்து டுவர்ட்ஸ் டைனிங் ரூம் சைட்லேருந்து இது டுவர்ட்ஸ் கிச்சன் பாருங்கள், அந்த உரல் இருக்குங்க. ஸோ எல்லாம் அதை உடச்சி அது ஒரு பெரிய ஜாப் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஒன்று விட்டு ஒன்று இந்த ரெனோவேஷன் ஒர்க் செஞ்சாலுமே எப்பொழுதும் கொஞ்சம் அதிகமான வேலை அப்படி இழுக்கும் அண்ட் காசும் ஜாஸ்தியாகும். அங்கங்கே வேலை பார்க்குறது. பெயிண்டிங் ஆக்சுவலாக ப்ராசஸே இல்லை, ஏன்னா 2 years முன்னாடி தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணோம். பட் இருந்தாலுமே வந்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலெல்லாம் வந்து தண்ணி நின்றுட்டு அந்த சீலிங்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துச்சு இந்த பெயிண்ட். ஐதர் த பெயிண்டர் who painted last time didn't paint it well or மழைக்கு வந்துடுச்சா தெரியல. 2 yearsக்குள்ளே வந்து திருப்பி பெயிண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நான் போகும்போது மொத்தமாக வீடு பெயிண்டட் அண்ட் இட் வாஸ் க்ளீன் ஆல்சோ. ஜஸ்ட் நாங்கள் இருக்கிற எல்லா திங்ஸும் தான் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வேண்டாம், அந்த வீட்டில் எதுவுமே வேண்டாம், காலியாக இருக்கட்டும்ன்ட்டு, இன்க்ளூடிங் த ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் எல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே மேலே கூட பாருங்கள் கிச்சனில் அந்த பீல் ஆகிட்டுருக்கு அந்த சீலிங்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ இந்த கிச்சன் வால் தான் ஓப்பன் வால், அதையும் வந்து பெயிண்ட் அடித்து அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். அதுவும் வேலைலாம் முடிச்சுட்டு மொத்த வீடும் ஃபுல்லாக திருப்பி ரீபெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இவ்வளோ வேலையும் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3.5 weeks பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. போனோன்னா பார்த்தா வீடே ஒரு லேயர் ஆஃப் மண் இருந்தது. ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி பசங்கள்லாம், அங்கே வேலை செய்கிற ஆளுங்கள்லாம். பட் இருந்தாலும் கூட தொடச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, எவ்வளோ தான் இருந்தாலும் வந்து இருக்கும் இன்னும் டஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னாக்கா அந்த வீடு இப்போதைக்கு கொஞ்சம் காலியாக இருக்குது. ஸோ நான் அங்கே யூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்டாக் நிறைய வச்சுருப்பேன் தெரியுங்களா, ரீயூசபிள் பொருள் இல்லை உடையாமல் பொருள், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கப்ஸு கிறிஸ்டல் கப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஒரு 30 to 40% ஒழிஞ்சிடுச்சு எல்லாமே. ஏன்னாக்கா நான் இந்தியாவுக்கு போனேன் பாருங்கள், அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 months பிஃபோர் வந்து என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போனார். ஸோ அவர் போகும்போது ஒரு 40 kgs ஆஃப் லக்கேஜ் கொடுத்து விட்டேன் நான் இங்கேருந்து. நான் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு திங்ஸு, துணி, அந்த மாதிரியெல்லாம்
ஏன்னா வின்டர் இல்லைங்களா இந்தியாவில். ஸோ அந்த ஹவுஸ் கோட்டு அந்த மாதிரி நிறைய ஹெவி ஸ்டஃப்ஸு த்ரோஸு அந்த மாதிரியெல்லாம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கொடுத்து விட்டேன். ஏன்னா அங்கே போனாலும் நான் தான் வாங்கணும். ஸோ நான் இங்கேயே எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா அவங்களுக்கு இருக்குது இல்லை ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து விட்டேன். ஸோ எடுத்துகிட்டு போய் அவங்க ஆல்ரெடி அங்கே வச்சுட்டு இருந்தாங்க ஒரு 40 kg சம அளவுக்கு. ஸோ நாங்கள் போகும்போது திருப்பி வந்து என் ஹஸ்பண்ட் அடிக்கடி போகிறதுனால அவருக்கு 40 kg எலிஜிபிள், நார்மலாக பிஸ்னஸில் போகலனா கூட. ஸோ அவருக்கு 40 kg இருந்ததுனால ஃபேமிலியெல்லாம் கூட போகிறோன்றதுனால ஈச் ஒன் காட் 40 kgs. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏதோ இருந்தது. ஸோ அவர் 40, நான் 40, என் பையன் 40 kgs. ஸோ 120 ஆயிடுச்சுங்களா. இதுவே லக்கேஜ் எக்ஸ்ட்ரா யூஸ்வலாக வந்து 30 தான் இருக்கும், 30, 60, 90. ஸோ இது வந்து நிறைய வந்துடுச்சு எங்களுக்கு 120. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் கேட்டார் இன்னும் எதனா இருக்கா காலி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் வேணுன்னா கூட 40 kgs கொண்டு வாங்க, நோ ப்ராப்ளம்ன்ட்டாங்க. ஸோ ஆல் டுகெதர் அரவுண்ட் 160 kgs ஆஃப் வெயிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்தியாவுக்கு. பயங்கர லக்கேஜு, அதில் நிறைய பேக்கிங் நிறைய நேரம் வந்தது எனக்கு. அதனால் வீடியோ எடுக்கிற ஞாபகமே நார்மலாக யூஸ்வலாக எப்படி தெரியுங்களா, நான் நிறைய பிஸி ஆகிட்டேன்னாக்கா வீடியோவே மறந்துடுவேன் எடுக்கிறதுக்கு. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் அடடா வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பண்ணி கொண்டு போய் வெளியே வச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 daysக்கு முன்னாடியே கொண்டு போய் எல்லாம் வெளியே வச்சுட்டு இருந்தோம், பேக்கிங் எவ்வளோ வெயிட் அதெல்லாம் செக் பண்ணி. அப்போ தான் எனக்கு ஐயோ வீடியோ எடுத்துருக்கலாம் போல இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, சரி இந்தியாவில் போய் வந்து எடுக்கலாம் பிரிக்கும் போதுன்னு நினச்சா அங்கேருந்த டஸ்ட்டுக்கு இல்லை க்ளீன் பண்ணுற வேலைக்கு எனக்கு வீடியோவே எடுக்க முடியல, மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறது கம்ப்ளீட்டாக. ஸோ ஆனால் நான் எடுத்துகிட்டு போன லக்கேஜ் நிறைய இருந்தது. வரும்போது தான் யூஸ்வலாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்தியாவிலேருந்து வரும்போது தான் லக்கேஜ் கொண்டு வருவோம். எனக்கு எப்படி தெரியுங்களா, இங்கேருந்து போகும்போது நிறைய லக்கேஜ் இருந்தது, வரும்போது காலியாக தான். காலின்னா என் திங்ஸ் மாத்திரம் தான், பெட்டியில் என்ன வேணும் அது மாதிரி தான். 3 பேருக்கு 3 பெட்டி. ஒரு பெட்டி எப்பவுமே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். திங்ஸ் வாங்குறத வந்து அந்த ஒரு பெட்டியில் மாத்திரம் அடுக்கி வச்சுருவோம். ஸோ மீதியெல்லாம் வந்து எங்கள் திங்ஸ், என் பையனுக்கு அவனோட சூட்கேஸ் ஒன்று தனி, என்னோடது ஒன்று, என் ஹஸ்பண்ட் ஒன்று, எக்ஸ்ட்ரா ஒன்று, அப்புறம் இந்த ஹேண்ட் லக்கேஜஸ் ஒரு 3 இருக்கும். இவங்க அடிக்கடி போகிறாங்க இல்லைங்களா, அதனால் ஷாப்பிங் எதாவது பண்ணணுன்னா யாருக்குன்னா எதாவது வாங்கி தரணுன்னா கொடுத்துருவோம் நாங்கள். நான் போகும்போது ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக என்னவோ அது மாத்திரம் தான் ரொப்பி எடுத்துகிட்டு போவேன். ஸோ வந்து எடுத்துகிட்டு போனவங்களா லக்கேஜு போய் இறங்கினோட பெங்களூரில் ஃபுல் ಚೆಕ್ಕಿಂಗ್. ಏನು ತೊಗೊಂಬಂದುಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, ಏನೋ ಸಿಲ್ವರ್ ತೊಗೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ என்னுடைய சில்வர் பிளேட்டட் கொஞ்சம் கப்ஸு, டீ பாட்ஸு, பிளேட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து உடையாது இல்லைங்களா ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த உடையாத திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனேன். இன்னும் ஒரு பாக்ஸில், இன்னொரு பாக்ஸில் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸு, கிளாஸு, இந்த கிளாஸ் வேர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அழகாக இருக்கிறது டெக்கர் பண்ணலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் ஒழிஞ்சிச்சு அந்த எடுத்துகிட்டு போனேன். நான் இத்தனைக்கும் வந்து அந்த டபுளாக பபுள் ரேப் பண்ணி ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டி ஒன்று போட்டு அனுப்பிச்சு வச்சுருந்தேன். ஐ டோன்ட் நோ, நிறைய பேக்கேஜ். அதான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போனார், அவர்கிட்ட கொடுத்து விட்டது ஒழிஞ்சிச்சா இல்லை நான் எடுத்துகிட்டு போனது கீழே அடியில் கொஞ்சம் ஒழிஞ்சிருந்தது. ஆல்ரெடி அவங்க எடுத்துகிட்டு போனதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருக்காங்க. அது என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த பெயிண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் வீடு, அவங்க எடுத்து ஒடிச்சிட்டாங்களா அதை தூக்கி. அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா பார்சல். அதை எடுத்து ஃபோர்ஸாக இப்படி வச்சு மூவ் பண்ணாங்களா இல்லை போகும்போதே அது ஒழிஞ்சிச்சா தெரியல. பார்த்தா நிறைய ஒரு 40% ஆஃப் த ஸ்டஃப் அதில் இருந்த கிளாஸஸ் எல்லாம் ஒடிஞ்சிட்டு இருக்கு. எடுத்து எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வந்திருக்கு, ஒட்ட முடிஞ்சு. ஏன்னா இந்த இப்படி ஒரு புடி இருக்கும், கீழே ஒரு சின்ன அதுக்கு ஒரு கால் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அது தனியாக வந்துட்டு இருக்கு. அது எதனா ஒட்ட முடியுமா, அட்லீஸ்ட் டெக்கருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, சரி பண்ணலாம் செக் பண்ணலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க ஒரு கபர்டு உள்ள. ஸோ இருந்த அந்த பேக்கேஜ் எல்லாம் பிரித்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் அடுக்கி க்ளீன் பண்ணோம். அதனால நான் எவ்வளோ எடுத்துகிட்டு போனேன்னு உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. நான் இந்த வாட்டி இந்தியாவுக்கு போனேன்னா ஃபுல்லாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே போனோடனே நாங்கள் க்ளீனிங் என்ன இருந்ததுன்னா, லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் போகிறதுக்கு இந்தியா, அதை கொரோனா முடிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் போனோம். நாட் 2023 டிசம்பர், வி வென்ட் 2022 டிசம்பர் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. ஏன்னா அது கரோனா முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போயிட்டுருக்கோம். என் மாமனார் இறந்துட்டார் அந்த கொரோனா பீரியடில், பட் நாட் டியூ டு கொரோனா, ஹி ஹேட் சம் அதர் இஷ்யூஸு.
அதனால நான் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, எல்லாம் ஆள் வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நாங்கள் போகும்போது. அதனால பெயிண்ட் அடிக்கிற வேலை எனக்கு இல்லை. லாஸ்ட் இயர் போகும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லா குப்பையெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல் வீடு இப்போ காலியாக வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை திங்ஸ்ன்ட்டு. ஸோ இங்கேருந்து இருந்தது எல்லா திங்ஸும் எனக்கு டபுளாக இருக்கிறது இல்லை நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்கிட்ட அதெல்லாம் எடுத்து போட்டு பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போனேன். என் ஹஸ்பண்ட் போனார், அதுக்கப்புறம் நிறைய முறை போனார், நிறைய முறை கொஞ்சம் 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 கொடுத்து அமைச்சிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து 40 kgs எடுத்துகிட்டு போகலாம், பட் அங்கே லோக்கலில் 15 தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். பெங்களூர்லேருந்தோ இல்லை அவர் சென்னைக்கு போனார்னாலும் இல்லை பூனேக்கு போனார்னாலும் போகிறதுக்கு டிரான்சிட்டுக்கு வந்து வெறும் 15 kgs தான். அதனால் அவரால் எடுத்துகிட்டு போக முடியல நிறைய. ஸோ இங்கேருந்து அஃபோர்டபுளாக இருந்தால் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே போய் லோக்கலில் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ 15 kgsக்கு என்ன இருக்குதோ அதை மாத்திரம் தான் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு முறை நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனார், அதனால 40 kgs எடுத்துகிட்டு போனார் பெங்களூர் போகும்போது. ஸோ அங்கே போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுவோம். அந்த வீடு எப்படி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சஜ்ஜான்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா, பெட்ரூம்ஸ்லலாம் போட்டு வச்சுருப்பாங்க தெரியுங்களா ஒரு சஜ்ஜா, அந்த மாதிரி சஜ்ஜா இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ இப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, சஜ்ஜா எனக்கு தேவையும் இல்லை. டிசைனிங்கில் எனக்கு ரொம்ப போரிங், அந்த சஜ்ஜா பிடிக்கிறது இல்லை. நிறைய தேவையில்லாத குப்பிங்க தான் போட்டு வைக்கிறோம். அந்த சஜ்ஜா லாஃப்ட் அது சுத்தமாக வேஸ்ட்டு. ஒன்றுமே லக்கேஜ் போட்டு எல்லாம் ஓப்பன்லேயே இருக்கும் தெரியுங்களா அந்த லாஃப்டில். அது எல்லாம் பார்த்து கீழேருந்து பார்த்தா அப்படியே தெரியும், நிறைய டஸ்ட் இருக்கும். நடுவில் ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் சுற்றி 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 எல்லா டஸ்ட்டும் அந்த சஜ்ஜா மேலே தான் இருக்கும். எல்லாம் உள்ளு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏணியெல்லாம் போட்டு என்னைக்குன்னா துடைக்கணும்னு நாங்கள் ஏறி பார்த்தோம்னா ஃபுல் டஸ்ட் இருக்கும் அது மேலெல்லாம். எனக்கு ரொம்ப நாளாக அதை எடுக்கணும், அந்த சஜ்ஜா எனக்கு பிடிக்கல, எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த டைம் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு என் தம்பிக்கு, அந்த சஜ்ஜாலாம் எடுத்துடணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டணும். ஏன்னா இப்போ இந்த வீடு இருக்குது பாருங்கள், என் மாமியார் மாமனார் வீடு, அது வந்து வெறும் கீழே ஃப்ளோர் தான் கட்டியிருப்பாங்க. அவங்க மேலே ஃப்ளோர்லாம் காலியாக இருக்குது, அப்படியே இருக்குது, கட்டல ஃப்ரீயாக தான் இருக்குது மொட்டை மாடி. அவங்களுக்கு பெரிய வீடும் பிடிக்காது, ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா மேலெல்லாம் கட்டினாக்கா. அதனால மேலெல்லாம் அவங்க வீடு கட்டலை. அப்புறம் வந்து வாடகையும் விட மாட்டாங்க இவங்க. ஸோ இப்போ கூட வீடு காலியாக தான் இருக்குது. ஸோ வாடகையும் விடாமல் அதனால வந்து அந்த மேலே வீடெல்லாம் எதுவும் வந்து பிளான் பண்ணல கட்டுறதுக்கு. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஃப்ளோர்ஸ் கட்டிக்கலாம். பட் நான் யோசனை பண்ணேன், நான் எப்போ போய் செட்டில் ஆக போகிறேனோ அப்போ வந்து நான் கட்டிக்கிறேன் புதுசாகவோ இல்லை, ஏன்னா லேண்ட் இருக்குது புதுசாகவோ, இது கொஞ்சம் ஃபேமிலி வீடு இல்லைங்களா. அதனால இதை வந்து எதுவும் உடைக்காமல் நாசம் பண்ணாமல், அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க அந்த வீட்டில், அதை வந்து எதுவும் நாசம் பண்ணாமல் கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து இருக்கிறத நான் ரெனோவேட் பண்ணேன். ஸோ அதனால அந்த சஜ்ஜா, அப்புறமா வந்து கிச்சனுக்கும் டைனிங்க்கும் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் தெரியுமா, ஓப்பன் கிச்சன் ஆர்ச் பழைய காலத்துலலாம் இருக்கும் தெரியுங்களா அந்த ஸ்டைல். ஜஸ்ட் ஓப்பன் இந்த மாதிரி ஓப்பன் இல்லை, ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி ஒரு ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஓப்பன் டுவர்ட்ஸ் யுவர் டைனிங் மாதிரி ஒரு பிளான் பண்ணி கிச்சன் டு டைனிங் ஒரு ஆர்ச் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் அந்த சஜ்ஜாங்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சீலிங்லலாம் வந்து பொடியாக பெயிண்ட்டு சுண்ணாம்பு கொட்டுது. ஸோ சில்லு நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைமே கூட, ரொம்ப தண்ணி வந்து மெயின்டைன் பண்ணலன்னா மழைலாம் வந்து அது அப்படியே உறிஞ்சிடுது எல்லாம் சீலிங்கெல்லாம். ஸோ வந்து யாருமே இல்லைன்னா அது அப்படி தான் ஆகுன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு நாங்கள் வெறும் அந்த சஜ்ஜா ரிமூவ் பண்ணி அந்த இடத்துக்கு மாத்திரம் தான் பெயிண்ட் பண்ண சொன்னோம். பட் இவங்க அந்த மேலெலாம் உரியுது அந்த சீலிங்குன்னு சொல்லிட்டு மொத்த வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. மொத்த வீட்டுக்கு பெயிண்ட் நாங்கள் போனோன்னா பில்லு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. பழைய காலத்து ரொம்ப கெட்டியாக இருந்தது, அது கொத்தி எடுக்கும் போது அந்த ஏரியாவுக்கு மாத்திரம் தான் நான் ஒயிட் பெயிண்ட் அடிக்க சொன்னேன். பார்த்தா மொத்தம் வீட்டுக்கும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இது பத்தாமல் ஒரு பீடிங்க்கு ஒரு எல்லோ கலரு என்னமோ ஒரு பட்டரி கலர் ஒரு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அந்த டோர் என்ட்ரிக்கு அண்ட் இந்த மேலே ஒரு பீஸ் ஆஃப் செவருக்கெல்லாம். ஸோ மேலே பீஸ் ஆஃப் செவரு நான் எடுக்க சொல்லலை, ஏன்னா எனக்கு நான் கம்ப்ளீட் ஒயிட் தான் தேவைப்படுதுன்னு கேட்டேன். பட் அவங்க இன்னும் பெயிண்டர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க அவங்கெல்லாம், ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு நினச்சி அவங்க கொஞ்சம் அந்த மேலே அடித்து வச்சுட்டுருக்குறாங்க. அப்புறம் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல அந்த கலரு. பட் இருந்தாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டேன் அதை. இந்த டைம் வேண்டாம் கை வைக்கிறது. திருப்பி செகண்ட் டைம் ரீவர் இருக்குது. ஆல்ரெடி இப்போ தான் பெயிண்ட் அடிச்சது, 2 years கூட ஆகல, திருப்பி அடிச்சிட்டாங்க பெயிண்ட்டு. ஸோ அந்த மேலே ரூஃப் சேஞ்ச் பண்ணதுனால, அங்கங்கே சஜ்ஜா பண்ணதுனால, கிச்சன் பண்ணதுனால எல்லாமே பண்ணி பெயிண்ட் அடிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக திருப்பி.
ஸோ வந்து நான் போனோடனே இந்த ஒரு லேயர் ஃபுல்லாக அழுக்குங்க. இந்த பிஸியில் நான் அது போய் நான் நைட் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கெலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த யூனோ அந்த மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணி பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் கட்டில் மேலெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பெட்டிங் கொஞ்சம் சரி பண்ணி அவன் ரூமை க்ளீன் பண்ணி அவனுக்கு போய் கதவு சாத்திட்டான் அது உள்ள. அதுக்கப்புறம் இந்த கிச்சனு அந்த ஏரியா எல்லாம் நான் க்ளீன் பண்ணி ஹாலு எங்கள் பெட்ரூம்ஸு அது எல்லாம் க்ளீன் பண்ணி நான் தூங்குறதுக்கெல்லாம் ஒரு 1-1.5 ஆச்சு. அன்றைக்கி நான் போனேன், பிஸி டயர்டாக இருந்தது. ஆல்ரெடி எனக்கு நான் சொல்லியிருந்தேன் இங்கேருந்து போகும்போதே எனக்கு கை காலெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சுங்க. ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ட்ராவல் பண்ணால் யூஸ்வலாக காலெல்லாம் வீங்கிடும் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக இருக்கும் எனக்கு. பட் இருந்தாலும் கூட இப்போ போய் இந்த டஸ்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா அப்போவே க்ளீன் பண்ண சொன்னோமேனா வேலை முடியலன்னு, அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு என் தம்பி சொன்னான். என்ன இப்போ ரொம்ப லேட்டாக சொன்னீங்க, நீங்கள் நிறைய வேலையாயிடுச்சு அதனால வேலை முடியல அப்படின்னு. ஸோ அதை நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இது வந்து அப்புறம் நான் டிசைட் பண்ணேன். லாஸ்ட் இயரே என்ன பண்ணோம், அந்த ஒரு ஷோகேஸுங்க ஒன்று இருக்கும் தெரியுங்களா, நம்ம பழைய காலத்து வீட்டுங்கள்லாம் வந்து இந்த ஹால்லலாம் ஒரு ஷோகேஸ் வைப்பாங்க தெரியுங்களா, கண்ணாடி ஷோகேஸ். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே. அது ஒரு ரூம்லேயே ஒரு எரிச்சலான பிளேஸ் எனக்கு. ஹாலில் போனாக்கா ஒரு மாதிரி கண்ணாடி கிளேர் அடிக்கும் வெளியேந்து, அது உள்ளே இருக்கிற திங்ஸ் தெரியாது, ரொம்ப டஸ்ட்டு போயிட்டு இருக்கும் அது உள்ளே. அந்த கண்ணாடியை துடைக்க முடியாது. ஒரு முறை அப்படித்தான் தொடச்சி கூட என் ஹஸ்பண்டுக்கு இங்கே கிழிச்சுக்குச்சு அந்த கண்ணாடிலேருந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்சு. ஸோ யூஸ்வலாக அந்த கண்ணாடி வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டி ஆஃப் தட் கண்ணாடி தெரியுங்களா, மொத்தமாக இருக்காது, ரொம்ப பத்தலாவாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். அடி மூவ் பண்ணலாம் ஈஸியாக. அதை அந்த ஷோகேஸ் பழைய கால ஷோகேஸ் கண்ணாடி நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருந்தால் அதை நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்புறம் இப்படி மூட முடியாது, இப்படி தள்ள முடியாது, டஸ்ட் அடிக்க முடியாது. அது உள்ள ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில். அது வந்து போய் டஸ்ட்டுங்க உட்காந்துரும் அந்த சந்திலலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ எனக்கு அது எடுக்கணும்னு அதையும் நினச்சேன். ஸோ லாஸ்ட் டைமே எல்லாத்தையும் பிச்சு க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி வெறும் ஒரு வால் மாத்திரம் அப்படியே அந்த செவரு ஒரு சின்ன அது ஒன்றும் பண்ண முடியாது, ஆணி அடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த செவருக்குள்ளே. அதனால் நாங்கள் வெறும் பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒன்று வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி எனக்கு அந்த ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருந்தேன் பாருங்கள், ஒரு வால்பேப்பர் இங்கேருந்து கொண்டு போனது தான் அந்த வால்பேப்பர். இங்கே என் பாத்ரூமுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க ரொம்ப முன்னாடி. அது என்ன டிசைன், அதே டிசைன் எனக்கு கிடைக்கல, நிறைய வேணும்னாக்கா. அண்ட் மோரோவர் எனக்கு ஒரு வால்க்கு தான் பண்ணமா இருந்தது. நீ அங்கே எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போய் போடலான்னு எனக்கு ஐடியா. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த பெயிண்டர் ஆல்ரெடி பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்கு. பட் இருந்தாலும் அது மேலே அந்த வால்பேப்பர் போட வச்சேன். நாங்கள் அர்ஜென்ட் அதெல்லாம் அந்த பெயிண்டிங்கு அந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு தான் நாங்கள் சென்னைக்கு போனோம். அந்த பீரியடில் ஆஃப்டர் வீக் சம்திங் போய் தான் மழையில் மாட்டிக்கிட்டோம் அந்த சென்னையில் போய். இன்னொரு டைம் டிசம்பரில் சென்னைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டோம் டூருன்ட்டு. நாங்கள் போன பெரிய டூரே சென்னை தான். அதுவும் போய் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தோம் அந்த சென்னையில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொஷின் அண்ட் ஆன்சர் ஒரு 5 கொஷின் அண்ட் ஆன்சர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க, யூனோ ஃப்ரம் மெனி டேஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க என்கிட்ட. நான் அதை ஆன்சர் பண்ணணும்னு நினைப்பேன் எப்பவுமே. கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் கமிங் வீடியோவில் ஆர் சம்திங். ஒரு வீடியோ 2 வீடியோ மிஸ் ஆகலாம், பட் வித் ஷார்ட்லி ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து ஐல் ஆட் இட் அப். கொஞ்சம் கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது, நாட் ஒன் வேர்ட் ஆன்சர். அதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்டோரி தெரியாமல் ஜஸ்ட் 1 வேர்டில் சொல்ல முடியாது. By saying that, thanks for watching. See you in my next vlog. Until then, bye-bye. Take care. Peace. Stay safe, everyone. People. Bye-bye.